ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லூலு மால் அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிற லூலு மாலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ லூலு மாலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ தான் அது போக முடிஞ்சுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நான் ஸ்டார்டிங்கில் கார் பார்க்கிங்கில் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் எடுக்க முடியல அந்த டைம். ஸோ சாரி. பட் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சென்னையிலலாம் இருக்குமே நமக்கு மால்ஸ்லலாம், அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருந்தது பார்க்கிங்லாம். ஸோ உள்ளே நேராக வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ஒரு வடை, அதுக்கப்புறமா ஒரு டோனட்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு வந்துட்டோம். உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். இங்கே வந்து எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் இருந்தது. டிவி, ஹோம் தேட்டர், ஸ்பீக்கர், இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின், ஏர் கூலர், இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஷாப்பிங் மாலில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து சூப்பரான பிளேஸு. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து பெட் கவர், அப்புறமா பில்லோ கவர் செட்டாக வந்துடும். அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நிறைய கம்பெனி பிராண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா கிச்சன் ஐட்டமில் மிக்ஸி இருந்துச்சு. ஸோ எல்லா விதமான பிராண்ட்ஸும் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க லைனாக. நமக்கு எது வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து கிச்சனில், அப்புறமா பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஹோல்டர் மாதிரி. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் உள்ளே அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படியே உங்களுக்கும் காமிக்கலாம்ல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு. அதாவது ஃபாரின் கண்ட்ரி, மெயினாக யூஏஇயில் வந்து இந்த மாதிரி லூலு மால்லாம் ஃபேமஸ் இல்லை. ஸோ அங்கே தானே எல்லாருமே வந்து ஃபாரினில் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொன்னால் லூலு மால் தான் ஃபேமஸ், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இங்கே அவங்க ஓப்பன் பண்ணதும் இங்கே போய் பார்த்தே தீரணும்னு எப்படியோ நம்ம வந்தாச்சு. அப்புறமா வெரைட்டி ஆஃப் அயன் பாக்ஸஸ் இருந்தது. அப்புறமா இது வந்து மாடர்ன் கிச்சன். இதில் வந்து 5 பர்னர், 4 பர்னர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸில் இருந்தது. ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. கம்மின்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப ஜாஸ்தி தான். 50லேருந்து 60, 70 இந்த மாதிரி லேக் வரைக்கும் ரேட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இது வந்து வேக்யூம் கிளீனர். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து அப்படி ஸ்லோவாக போயிட்டே இருக்கலாம். அப்புறமா வெரைட்டி ஆஃப் கிரைண்டர்ஸ் இருந்தது. ஸோ நம்ம நிறைய பார்க்கலாம். அதுக்கு வந்து அவங்க டெமோக்காகவும் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம எடுக்கிறதே செக் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா ஷாப்லேயுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா டவல் ஐட்டம்ஸ், இதுலேயும் நிறைய பிராண்ட்ஸு, நிறைய கிளாத் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருந்துச்சு. இது வந்து அப்புறமா மைக்ரோவேவ் அவன்லாம் யூஸ் பண்ணுவோமே, அந்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கான க்ளவுஸு. அப்புறமா இது வந்து கிச்சன் டவல். இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இது வந்து ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. 42, 35, 50 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. அப்புறமா இது வந்து டைனிங் டேபிள் கிளாத்து. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எதுவுமே வாங்குகிற பிளான் இல்லை. பட் இதை பார்த்ததும் எங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு. இந்த கிளாத் வந்து எந்த மாதிரி டைப்புன்னு வெளியிலே இந்த மாதிரி அதோட கொஞ்சம் பார்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தொட்டு பார்த்து நம்ம இது எந்த மாதிரி டைப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேட்டு வந்து கம்மியாகவும் இருந்தது, அதிகமாகவும் இருந்தது. அப்புறமா வெரைட்டி ஆஃப் பெயிண்டிங்ஸு, அப்புறமா வந்து இந்த மாதிரி குட்டி கார்டனில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி ஃப்ளார்ஸு, அப்புறமா ஹெட்செட்டு, பென் ட்ரைவு, அதுக்கப்புறமா வந்து மொபைல் சார்ஜர்ஸு, மொபைலு, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அங்கேருந்து வெளியே வந்து நம்ம இந்த மாதிரி கேம் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து 500 ருபீஸ் வந்து மினிமம் நம்ம வந்து ஒரு டோக்கன் எடுக்கணும். ஸோ அந்த டோக்கனை யூஸ் பண்ணி கேம்ஸ் விளையாடிக்கலாம். அது தீர்ந்ததும் மறுபடியும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த 500 ருபீஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபுல் டோக்கனும் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் சேர்ந்து போனால் அந்த 500க்கான டோக்கன் எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச கேமில் வந்து போய்க்கலாம். பட் தனியாக போனோன்னா அது கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம ஒரு கேமில் மட்டும் விளையாடணும்னு நினச்சோன்னா அது முடியாது. 500 கொடுத்து நம்ம டோக்கன் எடுத்து தான் ஆகணும். எங்கள் குழந்தை வந்து இது வந்து பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டா, அந்த மாதிரி பொம்மையை பிக் பண்ணி எடுப்போம்ல அது. ஆனால் இதுக்கு மட்டும் நாங்கள் டோக்கன் கேட்டோம், ஆனால் தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க. வேறு எதுலேயுமே அவன் போகலைன்னு சொல்லிட்டான். அதனால் நாங்கள் டோக்கன் எடுக்கலை. ஏன்னா எடுத்தும் வேஸ்ட்டு தான். அப்புறமா பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கேம் இருந்து இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வேறையும் நிறைய கேம்ஸ் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்றலான்னு நினச்சோம். ஸோ குழந்தைக்கு வேணும்னு நாங்கள் வந்து ஒரு மீல்ஸ் வாங்கிக்கிட்டோம்.
அப்புறமா டொமினோஸ் பீஸா, அப்புறமா பர்கர் ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய ஜூஸ் ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ நாமளும் ஒரு பீஸா சாப்பிட்லான்னு ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஆனால் நாங்கள் வாங்கும்போது ரொம்ப க்யூவாக இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபலூடா சாப்பிட்டோம். ஃபலூடாவுக்கு தனி ஷாப்பு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஷாப் இருந்தது. ஸோ வெரைட்டியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நிறைய ட்ரை பண்ணலாம். இது வந்து சாரீ, சுடிதார், அப்புறமா ஜென்ஸ்க்கு குர்தா செட்டு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறமா சூப்பர் மார்க்கெட் வந்தோம். ஆக்சுவலி மெயினாக இதில் வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற லூலு மாலில் இருக்கிற மாதிரியே பில்லிங்லாம் வந்து இங்கேயும் செட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல. இன்னும் நிறைய ஷாப்ஸுக்கு நான் போகவே இல்லை. எங்கள் குழந்தையும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இன்னொரு நாள் நான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். லூலு மால் போகணும்னு நினச்சிங்கன்னா குரூப்பாக போங்க. அப்போ தான் அந்த கேம்ஸ்லலாம் விளையாட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.